ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ஆன்லைன் டியூட்டோரியல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைனான்ஸில் இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண லான்ச் பேட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு பிறகு பைனான்ஸில் ஒரு லான்ச் பேட் வந்திருக்கு. ஸோ கம்பேர் டு லான்ச் பேட் வந்து ரொம்பவே வந்து ஒரு பெஸ்ட்டான ஒன்று. முக்கியமாக அது யாருக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, பிஎன்பி ஹோல்டர்ஸுக்கு. நிறைய பேர் வந்து லாங் டேர்ம் ஹோல்டிங்க்கு பிஎன்பி வந்து வச்சுருப்பீங்க. ஸோ அப்படி வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த பைனான்ஸ் லான்ச் பேடில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் கிடைக்கக்கூடிய ஸ்மால் அமௌண்ட்டு கூட உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோக்கன் தான் வந்து இதில் சேல் பண்ணுறாங்க. சேல் ப்ரைஸ் பாருங்கள், 0.1 USDT தான். சரியா, USD. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மால் அமௌண்ட்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட மொத்தமே கிடைக்கிறது கூட ஒரு 10-20 காயின் தான் உங்களுக்கு வந்து கிடைக்குதுன்னு வச்சுருந்தா கூட, இந்த ப்ரைஸில் அவங்க லிஸ்ட் ஆகுறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பயங்கரமான அப்பாகும். 50x 100x அதுக்கு மேலே கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த லான்ச் பேடில் பைனான்ஸில் எப்போவுமே அந்த மாதிரி ஒரு மேஜர் பம்ப் வந்து இருக்கும். ஸோ ஸ்மால் அமௌண்ட் காயின்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சா, இந்த ஸ்மால் ப்ரைஸில் கிடைச்சா கூட உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பிஎன்பி ஹோல்டர்ஸ் இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. சப்போஸ் நீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாரோ பிஎன்பி வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கும் ரிமைண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்போ எக்ஸ்சேஞ்சஸ்லலாம் வந்து ஃபண்ட்ஸ் வந்து ஹோல்டு பண்ணுறதில்ல. லாஸ்ட்டாக நடந்த இஷ்யூஸ்னால வேலெட்டில் ஹோல்டு பண்ணிடுறீங்க. ட்ரஸ்ட் வாலெட்லையோ சேஃப் வாலெட் ஆர் எனி வேலெட்டில் நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாலும் இந்த ஒரு 6 நாள், அதாவது இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகியாச்சு. ஸோ இன்னையிலேருந்து நெக்ஸ்ட் ஒரு டிசம்பர் 1 வரைக்கும் கட்டாயம் அந்த பிஎன்பியை எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி ஜஸ்ட்டு ஸ்பாட் வாலெட்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது. வச்சிட்டாலே போதும். அவங்க வந்து டெய்லி அவரேஜ் பிஎன்பி ஹோல்டிங் வந்து எடுத்து இதில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க, இவ்வளோ பிஎன்பி உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த பிஎன்பி எவ்வளோ அவரேஜ் ஹோல்டிங் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த ஹூக் டோக்கன் வந்து கிடைக்கும். இந்த கால்குலேஷன் எதெல்லாம் பேஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. எந்த வேலெட்டில், பைனான்ஸில் ஸ்பாட் வேலெட்டாக இருக்கலாம், ஃபியூச்சராக இருக்கலாம், எங்கே நீங்கள் வச்சுருந்தாலும் அந்த கால்குலேஷன் வந்து எடுத்துப்பாங்க. மினிமம் 0.1 பிஎன்பி இருக்கணும். சரியா? ஸோ அவ்வளோ பிஎன்பி உள்ளவங்க யாருனாலும் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் புதுசாக இப்போ தான் நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்காக நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு. காரணம் என்னென்னா, பிஎன்பி ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த ஈவெண்ட் முடிஞ்சதும் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆகும். ஸோ அந்த இதில் ஸ்மால் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் முன்னாடியே ஹோல்டு பண்ணிட்டீங்க, இல்லைனா லாங் டேர்மு ஹோல்டு பண்ணிட்டீங்க, பிஎன்பி ப்ரைஸை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, இன்னும் 1 or 2 years நான் வச்சுருப்பேன், பிஎன்பி இன்னும் $1000 போட பிறகு தான் செல் பண்ணுவேன், அந்த மைண்ட் செட்டில் நிறைய பேர் ஹோல்டு பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பாட் வாலெட்டில் நீங்கள் வந்து பிஎன்பி ஹோல்டு பண்ணிக்கோங்க. இந்த லான்ச் பேட் ஆப்ஷன் வந்து ஃப்ரண்டில் இதில் இருக்கும், மொபைல் ஆப்லேயும் ஃப்ரண்ட் பேஜில் வந்து இருக்கும். மோரில் நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 6 daysக்கு எதுவுமே நீங்கள் வந்து பண்ண வேண்டாம். ஆனால் அந்த கடைசி நாள், அதாவது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பீரியட், அது என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் 1 நீங்கள் அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்டேக்கிங் இந்த மாதிரி எதுலேயும் இருந்தாலும் ஸ்பாட் வேலெட்டில் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னா, உங்கள் பிஎன்பியை வந்து லாக் பண்ணிக்கிட்டு ஓவரால் எவ்வளோ பிஎன்பி லாக் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி அவங்களோட டோட்டல் டோக்கன்ஸை வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய யூசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். யூசர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் டோக்கன் அதிகமாக கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பிஎன்பியை பொறுத்த வரைக்கும் லாட் ஆஃப் ஹோல்டர்ஸ், நிறைய ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி பைனான்ஸ் பார்த்திங்கன்னா டாப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அதனால் லட்சக்கணக்கான யூசர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. ஸோ அதனால் பெரிய அளவில் பிஎன்பி கிடைக்காது. இந்த ஹூக் டோக்கன் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இருந்தாலும் கிடைக்கிற டோக்கன் வந்து ஒர்த்தாக இருக்கும். அது 50x 100x அதுக்கு மேலே கூட அப் ஆகும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.